Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பீட்சா இல்லாட்டி பாஸ்தா சீசனிங் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்லயே ஈஸியா பண்ணிடலாம். காஞ்ச மிளகாவை லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறனதும் அது கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. ஆரிகானோ ரொம்ப ஒரு கிரேட்டான ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதனால உங்களோட செல் டேமேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேசில் சேர்த்துக்கோங்க. பேசில் வந்து உங்களோட கால்சியம் சேனல்ஸை பிளாக் பண்ணும். அதனால உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து கம்மியாகும். பேசிலில் நிறைய மெக்னீஷியம் இருக்குது. அதனால உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மிக்சரை ஒரு இடிக்கிற கல்லில் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இடிக்கணும்னு இல்லை, லைட்டாக கோர்ஸாக இடிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு டெலிஷியஸான ஹோம்மேட் பீட்சா இல்லாட்டி பாஸ்தா சீசனிங் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் நிறைய ரெசிபீஸில் யூஸ் பண்ணலாம். பீட்சா, பாஸ்தா, கார்லிக் பிரெட், சிப்ஸுக்கு சீசனிங்காக அப்படி நிறைய ரெசிபீஸில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டெலிஷியஸ், ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பீட்சா ஒரு பாஸ்தா சீசனிங் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.